மேஷ ராசி நபர்களுக்கு 2025 ஜூலை மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். மேஷ ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் ராசிக்கு 5ன்னு சொல்லக்கூடிய சிம்ம இடத்துல மாதம் முழுக்கவே செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. ராசிநாதன் ஒரு வலுவா இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிக்கு மைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்துல இந்த மாதம் செவ்வாய் இருக்கு. அந்த செவ்வாய் இருக்கிற நேரம் பார்த்து சுக்கிரன் ஆட்சியாக இருக்கு. அதற்கு அடுத்ததாக 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. தனஸ்தானத்தில் தனாதிபதி, மேசராசிக்குரிய கிரகமான தனாதிபதி சுக்கிரன் ஆட்சி. அவயோக கிரகமான புதன் 4ல் கடக வீட்டில் மாசம் முழுக்கவே 4ல் இருக்க போகுது. இதுதான் மேஜரா இருக்கக்கூடிய கிரக நிலைகள். ஆக அவயோக கிரகமான புதன் ஒன்றும் கெடுக்கிற அமைப்புல இல்லை. கடக வீட்டில் மாதம் முழுக்கவே இருந்தாலும் 4ஆம் இடத்துடைய நல்ல விஷயங்களை புதன் எடுத்து தரக்கூடிய நிலைமையில மேசராசிக்கு ஹெல்ப்ஃபுல்லா அமைய போகுது. இதுதான் மேஜர். இப்ப இந்த புதன் கொடுக்கக்கூடிய பலன் என்ன? புதன் ஒரு படிப்பறிவு, அனுபவ அறிவு, சொல்லறிவு, சுயமாக சிந்திக்கிறது, இப்படி எந்த மாதிரியான ஒரு நாலேஜ் உள்ள ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் புதன் எப்போதுமே முன்னிலைப்படுத்தும். அப்போ புதன் இப்போ 4ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ 4ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால மேசராசி நபர்களுடைய புத்தி செயல்பாடுகள் எந்த மாதிரியான சூழ்நிலை நோக்கி போகும் என்றால், லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு, ஒரு கடன் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, ஒரு வேலை வாய்ப்பை நம்ம எப்படி சம்பளத்தை உயர்த்தி கொள்வது, கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகளை எப்படி பெருக்கி கொள்வது, படிப்பு வச்சு அடுத்தது ஏதாச்சும் வேற ஏதாச்சும் செய்ய முடியுமா, சொத்துக்கள் இருக்கு, அசையும் அசையா சொத்து இருக்கு, இது இப்படியே இருக்கட்டுமா, இல்லை வேற ஏதாச்சும் இதில் ஆல்ட்ரு பண்ணலாமா, இல்லை கொடுத்துட்டு வாங்கலாமா, இல்லை சேல் பண்ணலாமா, இல்லை பணத்தை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி சொத்துக்கள் ரீதியாக சில ஐடியாக்களை பண்ணுவது 4ஆம் இடத்தோட விஷயங்கள். அடுத்து கடன் வாங்கலாமா, தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கு கடன் வாங்கி போட்டு தொழில் தொடங்கலாமா, வேலையை விட்டுறலாமா, தொழில் ரீதியாக ஜெயிக்க முடியுமா, சுய தொழில் செய்யலாமா, பார்ட்னர்ஷிப்பு சொந்தக்காரங்களோட சேர்ந்து செய்யலாமா, இந்த மாதிரியான தொழில் ரீதியாக ஒரு டார்ச்சரான ஒரு சூழ்நிலையில இருக்கு, டார்ச்சர்லேருந்து வெளியில நம்ம தனியாக ஏதாச்சும் போராடி பார்க்கலாமா, இந்த மாதிரியான ஒரு புத்திசாலித்தனங்கள், ரிலாக்ஸேஷன் சம்பந்தப்பட்ட, புரியுதுங்களா, ஒரு மன அமைதியை நோக்கி, மன உளைச்சல்லேருந்து வெளியே மன அமைதியை நோக்கி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு சில புத்திசாலி சந்தர்ப்பங்கள் இந்த மாசத்துல அமையும். அதற்கு வழிவகை செய்யக்கூடிய நிலைமையில தான் புதன் 4ல் போய் வக்கரமாக இருந்தாலும் 4ல் போய் முழுக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையா வருது. அதே சமயம் ஐடியாக்கள் பண்ணினாலும் என்ன மாதிரியான பிளான் பண்ணாலும் தற்சமய சூழ்நிலையில மேசராசி நம்மளுக்கு 7.5 சனிலாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் ஃபியூச்சர்ல பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதக அமைப்புல நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா சௌரியமா இருக்கும். மிக முக்கியமாக பெரிய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தேவையில்லை, பெரிய விஷயங்கள்ல ஒரு பணத்தை போட்டோ இல்லை பொருளை போட்டோ ஏதாச்சும் செய்ய போறீங்கன்னாக்கா ஃபியூச்சர்ல செஞ்சோட நாளைக்கே போய் லாக் ஆகிட போறது இல்லை. ஃபியூச்சர்ல ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு ஏதாச்சும் மாட்டுவீங்களா, செய்யறது நல்லதா, இல்லை ஷார்ட் டேர்ம் பண்ணலாமா, இந்த மாதிரி ஏதாச்சும் சில ஐடியாக்களை ஜாதக ரீதியாக நீங்க கன்சிடர் பண்ணுவது நல்லது. சில பேர் வேலை வாய்ப்பு விட்டுருவாங்க, திருப்பி வேலை வாய்ப்புலாம் பிடிச்சிக்கலாம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம அங்கே வேலை பார்த்தோம் இங்கே வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்பு விட்டுருவாங்க. வாய்ப்பே இருக்காது, திருப்பிலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கும், வாய்ப்பே இல்லை. இதே மாதிரி தான் மற்ற விஷயங்கள்லாம். ஐடியாக்கள் பண்ணுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஐடியாக்கள் படி சக்சஸ் ஆகுமா என்பது ஜாதகமும் கிரகங்களும் தீர்மானிக்கும். அடுத்ததாக சுக்கிரன் தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி. மாதம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த 2ஆம் இடத்தோட சம்பந்தப்படக்கூடிய கிரகங்கள் எப்போதுமே சம்பந்தப்பட்ட ராசிக்கு ஏதேனும் ஒரு விதத்துல பொருள் வரவு, பண வரவு, ஒரு மகிழ்ச்சியுடைய ஒரு எல்லை காட்டுவது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். காரணம் என்னவென்றால் 2ஆம் இடத்துல
சம்மந்தப்பட்ட ராசிக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு நட்பு கிரக நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, சூரியன் இருக்கு, அடுத்து சந்திரன், ரோகிணி, அடுத்து மிருகசீரிஷம். ஸோ மேசராசிக்கு 3 நட்சத்திர அமைப்புகளுமே வெரி இம்பார்ட்டன்ட் நட்சத்திரம் தான் அந்த ரிஷப இடத்துல இருக்குது. அப்போ சுக்கிரன் தனஸ்தானத்துல இருக்கு. அப்போ ஏதேனும் ஒரு விதத்துல எப்படியோ சூரியன் மூலியமாகவோ, இல்ல ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் மூலியமாகவோ, மிருகசீரிஷனோட சுய சம்பாத்தியம் மூலியமாகவோ, எப்படியோ ஒரு விதத்துல இந்த மாசத்துல பணம் கொஞ்சம் கூடுதலாக, இல்ல வர வேண்டிய பணம், பணத்தை பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி பணத்தை கொஞ்சம் தாராளமா பார்க்கறது, நிலைத்த நிலைத்த பணம், பாக்கெட்ல பணம் தங்குவது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு விதத்தின் மூலியமாக மேசராசி நபர்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பணத்துல குறை வராது. பெண்கள் மூலியமாக பணம் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெண்களை மையப்படுத்தி பெண்களை ஒரு விஷயத்துல கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கும். பெண்களை வச்சு மூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை ஒரு பிஸ்னஸாகவோ, தொழிலாகவோ, வேலையாகவோ, அது சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய லைனில் இருக்கக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் லைனு, சினிமா லைனு, இன்னும் நிறைய இருக்கு சுக்கரன் சம்மந்தப்பட்டது. அதற்கு அடுத்ததாக சூரிய நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், மிருகசீரிஷம், செவ்வாயோட நட்சத்திரம் இப்படிங்கிற அமைப்பு வர்றதுனால சூரியன் ஒரு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரோகி நட்சத்திரமா இருக்கு, அம்மா வழியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெண்கள் வழியில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சந்திரன் ஒரு 4 இடத்துல இருந்து, ஒரு இடத்துல இருந்து இல்லாமல் 4 இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு இடத்துல கடன் கேட்குறீங்க, ஒரு 4 இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு ஒரு பெரிய தொகையை வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இப்படிங்கிற மாதிரி அடுத்தவர்களுடைய ஹெல்ப் 4 இடத்துல இருந்து ஒரு விசேஷம் வைக்கிறீங்க, 4 பேர் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரத்தையும் சுக்கிரன் வரப்போகுது. அப்போ என்ன நடக்கும், உங்களுடைய சுய சம்பாத்தியம், உங்களுடைய பணமே உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தன்மைகள் இந்த மாசத்துல உண்டு. ஸோ மேசராசி குறை இல்லாத ஒரு மாசமாக கிரக நிலைகள்லாம் சௌரியமாக இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் முழுக்க 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்குது. 5ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு கிட்டத்தட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள், காரியங்கள் கஷ்டமா இருக்கு, ஒரு விஷயத்த கஷ்டமா இருக்கு, ஒன்றும் ஆகலை, தடையா இருக்கு, கேட்கறது தயக்கமா இருக்கு, தாழ்வு மனப்பான்மையா இருக்கு, போனால் ஆகுமா இல்லையான்னு தெரியல, போய் கேட்டோம்னா கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரியல, இது நடக்குமா, பொதுவா ஒரே வார்த்தையை சொல்லணுமாக்கா, இது நடக்குமா அப்படின்னு ஒரு மலைச்சு போய் நிற்போம் இல்லைங்களா, இப்படிலாம் ஒன்று நடக்குமா, அது நடக்குமா, கிடைக்குமா, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி, இது நடக்குமா அப்படின்னு ஒரு கண்ணுக்கு நிறையவே ஒரு பெரிய மலை போல ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த 5ஆம் இடம் என்பது ஒரு நல்லதை தரக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த விஷயங்கள் நடக்கும் என்று அர்த்தமாகும். இப்போ 5ஆம் இடத்தோட செவ்வாய் வருது, ராசிநாதன் செவ்வாய் 5ல போய் சிம்ம வீட்டில் ஒரு வலுவான ஒரு அமைப்புல பவரா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நடக்குமா என்கிற விஷயத்தை ராசிநாதன் செவ்வாய் 5ல போறதுனால நீங்களே நடத்தி காட்டுவீர்கள். புரியுதுங்களா? யார் தேவையும் தேவையில்லை, நான் தனியா நடத்தி காட்டுறேன், தனியா செஞ்சு காட்டுறேன், இது என்ன பெரிய விஷயமா, உங்க தேவையில்லை, அவங்க தேவையில்லை, வந்தாவா வராட்டி போ அப்படிங்கிற ஒரு முடிவுகளை எடுத்துட்டு மேசராசி நபர்கள் இந்த மாசத்தை பொறுத்தவரை நடக்குமா என்கிற ஒரு விஷயத்தை சம்பந்தப்பட்ட அவரவர் வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, 10 வயசுல உள்ள மேசராசி பையனுக்கும் இந்த பதில் பொருந்தும், அதாவது இந்த பலன் பொருந்தும். அப்போ அந்த பையனோட வயசுல என்ன செய்ய முடியுமா அதை அவன் நடத்தி காட்டுவான். ஒரு 20 வயசுல என்ன செய்ய முடியுமோ அந்த நபர் அந்த இதை நடத்தி காட்டுறது வாய்ப்பு இருக்கு. ஒரு 40, 50, 60, 70 அந்த ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கு. சம்பந்தப்பட்ட மேசராசி நபர்கள் எந்த வயசாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அது நடக்குமா என்று உங்க முன்னாடி ஒரு சவால் இருந்துச்சுன்னா அந்த சவாலை உடைச்சு நடத்தி காட்டுறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். அதற்கான வழி செவ்வாயாக இருக்கிறதுனால நீங்களே செஞ்சு காட்டுவீங்க, தனியாக யாரும் தயவு இல்லாமல். அது எந்த ரூபத்திலையும் பணத்தை வச்சோ, இல்லை உடல் வலிமையை வச்சோ, இல்லை 4 பேரை சேர்த்துக்கிட்டோ, இல்லை தனியாவோ, இந்த வேரியேஷன்லாம் ஒவ்வொன்றும் இருக்கும். புரியுதுங்களா? இது பொருள் வாங்குறதா இருக்கலாம், ஒரு கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், வீடு கட்டலாம், ஒருத்தனை போய் தட்டி கேட்கலாம், பணத்தை வாங்கலாம், பணத்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் செஞ்சு அதை ஜெயிக்கலாம், ஊர் விட்டு ஊர் மாறலாம், டிரான்ஸ்ஃபர் வாங்கலாம், அந்த மாதிரி ஏதோ சம்மந்தப்பட்ட
அவர்களுடைய தேவைகளுக்கு சவாலாக இருக்கக்கூடிய நடக்குமா என்ற ஒரு விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் மேஷராசி நபர்களுக்கு அமையும்.